வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்திற்கான பலன். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரே நிகழ்வு என்னென்னா, இப்போ ஆடி மாதம்னு சொல்லுவோம், தமிழ் மாதம். அது 16ஆம் தேதி தொடக்கம். அதாவது என்ன அர்த்தம்? 16ஆம் தேதி அன்று சூரியன் கடகராசிக்குள்ளே வருவார். அதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற முக்கிய நிகழ்வு. மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் எதுவும் இல்லை. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் சில வேண்டாத வம்பு, வேண்டாத விஷயங்களில் தலையிட்டு தொல்லைகளை தருவித்து கொள்ளலாம். இந்த வார தொடக்கத்தில் கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் ஹெல்த்லேயும் கவனம் தேவைப்படும். அனாவசியமான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வார மத்தியமத்தில் இந்த செட்பேக் எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் நிறைவு செய்யக்கூடிய அளவில் மிக மிக நல்ல விஷயங்கள் நடக்கும். லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய அளவு வெற்றி வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா பெருசாக உங்கள் எஃபோர்ட் இல்லாமலே நடக்கும். ஒரு முக்கிய புள்ளியை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து போகும்போது அந்த முக்கிய புள்ளி உங்கள் எதிரில் வந்து நிற்பார். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார். அந்த மாதிரி சில நேரங்களில் குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் குறிப்பாக நல்ல முன்னேற்றத்தை தரும். பெரியவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். நிறைய நன்மைகளை தரக்கூடிய, சந்தோஷங்களை தரக்கூடிய, செல்வத்தை தரக்கூடிய, எடுத்த தொழிலில் வெற்றியை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை எல்லாம் கொண்ட நல்ல வாரமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.